ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுஷ்கோடி அழிஞ்சு போனாலும் அதோட ஞாபகங்கள் அங்கங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் உலகத்துல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவன் போன் ஆன் ஆனதே தெரியாம இருக்கான் போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது உன்னை கொல்ல பார்த்தாங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னொரு குரூப் உன்னை காப்பாத்துச்சா? அவங்க உங்க ஆளுங்களா? எனக்கு ஆளுங்கெல்லாம் கிடையாதுப்பா. எனக்கு ஏது ஆளு? எனக்கு ஆளு ஈஸ்வரன் மட்டும்தான். உன் கூட பிறந்த பொறுப்பே ஆளுங்களை அனுப்பி இருக்கலாமே. குணசேகரன். அட பாவி, எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? யாரத்தான் உலகத்துல தெரியாது, எல்லாரையுமே தெரியும். அது முக்கியம் இல்ல. நீ என்ன விஷயமா வந்த? என்னை காப்பாத்த வந்தாங்களே அவங்க? குணசேகரனை விட பெரிய ஆளா இருக்கலாம். நீ இங்க என்ன விஷயமா வந்திருக்க? தேவகி எழுதுறது. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அது தெரியல. ஆனா இது தேவகி எழுதுனதுன்னு தெரியும். ஐயா, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். தேவகியோட சொந்த ஊர் வந்து நேபாள். அவங்க அப்பா ஹரிஹரன், அவங்க அம்மா நேபாளத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. ஒரு வேண்டுதல், அதுக்காக வந்தாங்க. தேவகி சின்ன பொண்ணா இருக்கும்போது தனுஷ்கோடியில சுனாமி வந்துச்சு. அதுல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்துடலாம்னு தேவகியோட அப்பாவும் தேவகியும் முடிவு பண்ணிட்டாங்க. ஊர்ல இருக்கிற நிலப்புலத்தை எல்லாம் வித்துட்டு இங்க கொஞ்சம் இடங்களை வாங்கி இங்கேயே தங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்பதான் குணசேகரனோட அப்பா ஆதிமுத்து, அதாவது உன்னோட அப்பா, தேவகி குடும்பத்தை சந்திக்கிறாரு. உங்க அப்பா சில உதவிகளை அந்த குடும்பத்துக்கு பண்றாரு. தேவகியோட அப்பாவுக்கு ஆதிமுத்த பிடிச்சிருச்சு. நல்ல உழைப்பாளியா இருக்காரு. அப்படிங்கிறதுனால தன்னோட பொண்ணு ஆதிமுத்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதனால அவர்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. ஆதிமுத்து கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லிட்டாரு. தேவகிக்கு இருக்கிற சொத்தை தான் கல்யாணம் பண்ண அடையலாங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தையும் நடத்திட்டாரு. இந்த விஷயம் தென்காசியில இருக்கிற ஆதிமுத்து குடும்பத்துக்கு தெரியல. கல்யாணமான ஒரு வருஷத்திலேயே தேவகிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே இந்த ரகசியம் தெரியாம ஆதிமுத்து மறைச்சே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு. பல வருஷங்கள் ஓடினதுக்கு அப்புறம் தான் ஆதிமுத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆச்சு. ஒரு கட்டத்துல ஆதிமுத்து தன் மகன் குணசேகரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இத கேட்ட குணசேகரன் அதிர்ச்சி அடைஞ்சு எங்க வந்த சொத்தை திருப்பி கொடுக்கணுமோன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நேரா ராமேஸ்வரத்துக்கு வந்து தேவகிய தேடி கண்டுபிடிச்சு சந்திச்சான். வீட்ல யாரும் இல்லையா?
யாரே? தேவகின்றது நான் தான். நான் யார் தெரியுமா? தெரியலே. ஆதிமுத்து யாருன்னு தெரியுமா? என் புருஷன். அடிச்செருப்பால புருஷனா? அப்ப எங்க அம்மாக்கு அவர் யாரு? ஆ? எங்க அம்மாக்கு யாரு? எங்க அம்மா விசாலாட்சி யாரு? அவதான் ஆதிமுத்தோட பொண்டாட்டி. ஆதிமுத்தோட மூத்த மகன் குணசேகரன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் அப்போ? சொல்லு. என்ன சொல்றீங்க? ஆதிமுத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.